Hey all, welcome to our YouTube channel English Winglish. இன்னைக்கு சில ஹோம் vocabularies பத்தி பார்க்கலாம். அந்த vocabularies யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்றதும் பார்க்கலாம். ஏன்னா டீச்சர் பேச சொல்லி கொடுங்க, சிம்பிள் சென்டென்சஸ் மேக் பண்ண சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு பசங்க எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு ஹோம் vocabularies வீட்டில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை பற்றி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்றத அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளை எடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எடு, அதுக்கு வந்து இங்கிலீஷில் டேக். டேக் என்ன சொல்லணும்? டேக். டேக்னா என்ன? எடு. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபோனை எடு அப்படின்னு சொன்னால் டேக் தட் ஃபோன். அந்த ஃபோனை எடு அப்படின்னா டேக் தட் ஃபோன். ஏன் ஃபோனை எடு அப்படின்னு சொன்னோன்னா டேக் மை ஃபோன். டேக் மை ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? டேக் தட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த வெஜிடபிளை எடு. டேக் மை புக் அப்படின்னு சொல்லலாம். என்னோட புக்கை எடு. ஸோ எடுன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? டேக். ஓகே, சரி, அந்த பொம்மை எடு அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ டேக்னா என்ன? எடு. ஓகே, அடுத்தது வந்து கொண்டு வா. எடுத்தாச்சு. அது என்ன பண்ண சொல்கிறாங்க? கொண்டு வா. கொண்டு வா அப்படின்றதுக்கு பிரிங். என்ன சொல்லணும்? பிரிங். எடுனா டேக், கொண்டு வா அப்படின்னா பிரிங். ஓகே, ஸோ எதை எடுத்தாங்க? மொபைல் எடுத்தாங்களா? ஓ, பிரிங் தட் மொபைல் டு மீ. என்கிட்ட கொண்டு வா. பிரிங் தட் மொபைல். அந்த ஃபோனை என்கிட்ட கொண்டு வா. ஸோ பிரிங் தட் மொபைல். தட்னா அந்த. பிரிங் தட் மொபைல், அந்த மொபைலை டு மீ, என்கிட்ட கொண்டு வா. இல்லைன்னா அவன்கிட்ட கொண்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு பிரிங் தட் மொபைல் டு ஹிம். பிரிங் தட் மொபைல் டு ஹிம். அவன்கிட்ட கொண்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, ஸோ பிரிங்னா கொண்டு வா. ஓகேவா? ஸோ டேக்னா எடு, பிரிங்னா கொண்டு வா. ஓகே, ஸோ அந்த வெஜிடபிள்ஸை கொண்டு வா அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸோ அதை எடுத்துட்டாங்க, டேக் பண்ணிட்டாங்க, பிரிங் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து குடு. குடு அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்? எடு பார்த்துட்டோம், கொண்டு வா பார்த்துட்டோம். குடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குடுனா நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கிவ். கிவ். குடுனா என்ன? கிவ். எடுனா என்ன? டேக். கொண்டு வானா என்ன? பிரிங். கிவ்னா என்ன? குடு. அப்போ கிவ் தட் மொபைல் டு மீ. என்கிட்ட குடு. கிவ் தட் மொபைல் டு மை அம்மா. அம்மா கிட்ட குடு. கிவ் தட் மொபைல் டு ஹிம். அவன் கிட்ட குடு. கிவ் தட் மொபைல் டு மை பிரதர். என் பிரதர் கிட்ட குடு. ஸோ கிவ்னா என்ன? குடு. டேக்னா என்ன? எடு. பிரிங்னா என்ன? கொண்டு வா. கிவ்னா என்ன? குடு. ஸோ வி லேர்ன் 3 வேர்ட்ஸ். ஓகே, ஸோ நீ என்கிட்ட கொடுக்க வேண்டாம், அங்கே வச்சிரு அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? வை. அங்கே வை அப்படின்னா புட் இட். ஓகே, வைனா என்னன்னா புட். வைக்கு இங்கிலீஷில் என்ன? புட். ஓகே, ஸோ இப்போ தான் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னு சொன்னால் புட் திஸ் வெஜிடபிள்ஸ் டு த ஃப்ரிட்ஜ். புட் இட் இன் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வை. புட் இட் இன் த ஃப்ரிட்ஜ். இது கொண்டு போய் டேபிளில் வை அப்படின்னா புட் இட் இன் த டேபிள். ஓகேவா? ஸோ ஆன் த டேபிள் சொல்லணும். மேலே அப்படின்னா ஆன் சொல்லணும். ஸோ புட் இட் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். புட் இட் இன் த பீரோ. பீரோக்குள்ள வை அப்படின்றதுக்கு புட் இட் இன் த பீரோ. ஸோ புட்னா என்ன? வை. ஸோ வி லேர்ன் 4 வேர்ட்ஸ். ஓகே, எடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டேக். கொண்டு வா பிரிங். ஓகே, குடு கிவ். வை எங்க? புட். ஓகே, ஸோ வி லேர்ன் 4 வேர்ட்ஸ். ஓகே, எங்கேயும் பண்ண வேணாம், நீயே வச்சிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, நீயே வச்சிரு அப்படின்றதுக்கு கீப். கீப். ஓகே, கீப் அல்லது ஹோல்ட். ஓகேவா? ஸோ கீப் இட் வித் யூ அப்படின்னா இது நீயே வச்சுக்கோ. கீப் இட் வித் யூ, அது நீயே வச்சுக்கோ, அதை வச்சிரு. கீப் இட் இன் யோர் ஹேண்ட். உன்னோட கையில் வச்சிரு. கீப் இட் இன் யோர் ஹேண்ட் அப்படின்னா
உன் கையில வச்சிரு. அப்போ பேக்ல வச்சிரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பேக்ல வச்சிரு அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சரி நானே சொல்றேன். கீப் இட் இன் யுவர் பேக். கீப் இட் இன் யுவர் பேக் அப்படின்னா உன் பேக்ல வச்சிரு அப்படின்னு. ஸோ இதை உங்க வீட்ல வச்சிரு அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வி லேர்ன் 5 words today. What are all they? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? எடு. எடுன்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டேக். கொண்டு வா அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிரிங். ஓகே. குடு அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கிவ். ஓகே. ஸோ அண்ட் தென் அங்க வை அப்படின்னு சொல்றதுக்கு புட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீயே வச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கீப். ஓகே. ஹோப் யூ ஆல் கெட் இட். பை. See you.